கிராமப்புறத்துல இதுக்கு குண்டுமணின்னு பேரு. இது நல்ல ஒரு மருத்துவம் சார்ந்த நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து இதோடைய வேர்ல இருந்து இலை வரைக்கும் மருத்துவத்துக்கு நல்ல பயன்பாடுகள் உண்டு. அதிமதுரம்னா இங்க கேள்விப்பட்ட பேரா இருக்கு. அதிமதுரங்கிறது இதனுடைய குண்டுமணியுடைய வேறு தான் அதிமதுரம். அதிமதுரம் அதிமதுரம் என்றால் அதிகமான இனிப்பு. இதுல வந்து சுவை, இனிப்பு சுவை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுல சில மேஜிக் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த அதிமதுரம் இந்த செடி இந்த இலையை கொண்டுட்டு வந்து இதை காய வைத்து இதை பொடியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுட்டு மண்ணை தின்னா மண்ணு உனக்கு அப்படியே சக்கரை மாதிரி கரைஞ்சிடும். அந்த அப்பேற்பட்ட இந்த ஒரு மூலிகை. இந்த மூலிகை வயிற்றுல போச்சுன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய கல் எதுகளாக இருந்தாலும் கரைச்சிடும். மண்ணெல்லாம் அப்படியே பசுப்பமாக்கிவிடும். அந்த மாதிரி உள்ள ஒரு மூலிகை. மேற்படி இதனுடைய பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தமான வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 4 கிலோ அளவுக்கு இந்த இலைய குண்டுமணி இலையை பறிச்சுக்கிட்டு வந்து அதை அரைச்சி அதில் போட்டு காய்ச்சி இறங்கிட்டீங்கன்னா அது சுத்தமான நெய்யாக மாறிடும். அதில் கசப்பு தன்மையே இருக்காது. அது மருத்துவத்துக்கு நல்லா பயன்படும். அந்த அளவுக்கு மூலிகை தன்மை, அந்த மூலிகை தன்மை உடையது. அதுக்கு பேர் வந்து நிம்பெண்ணெய் அப்படின்னு பேர். நிம்பெண்ணெய், நிம்பன்னா வேப்பெண்ணெய்ன்னு பேர். இது அற்புதமான நல்ல ஒரு பதிவு. நீங்க கேட்டது சரிதான். அதோட இல்ல, அடிப்பட்ட வீக்கங்கள், இந்த கைகால அடிப்பட்டது வீக்கங்களுக்கு இதை வதக்கி கையில நல்லெண்ணெய் இல்லை ஐக்கூட்டு எண்ணெய் இல்லை முக்கூட்டு எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை மேலே அப்படியே தடவிட்டு இந்த இலையை பறிச்சு போட்டீங்கன்னா அந்த இருக்கிற அந்த வீக்கங்கள் ஃபுல்லாகவே வாடிவிடும். இதை பாருங்க. இதை வந்து மக்கள் பூரா விநாயகர் கண்ணு, இதை வந்து கருப்பு சிகப்பு 2 கலரில் இருக்கும். இதை பாருங்க, இந்த காயை பாருங்க, கிட்ட பாருங்க, க்ளோஸ் அப் பாருங்க, பாருங்க இதுங்களா? ஆமாம், இது வந்து அதனுடைய விதை. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, விதை வந்து உயிரை கொல்லும்னு சொன்னால் இது வந்து அப்படியே அரைச்சி அதை இதை சாப்பிட்டுட்டா இது வந்து பாய்சனு. அதை வந்து உள்ளார எடுத்து நல்லா ஊற வச்சு உள்ளார இருக்கிற தோலியும் முளையும் நீக்கிட்டால் அது வந்து மருந்து. அந்த அளவுக்கு இது நல்லதும் உண்டு, இது கெடுதல்களும் உண்டு. இதே எண்ணெயில் அரைச்சி சாப்பிட்டுட்டா இது வந்து கிடையாது. அந்த காலத்தில் நவீன மருந்துகள்லாம் கிடையாது அப்போ. அதனால யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் இந்த விதையை எடுத்துகிட்டு வரும், வீட்டில் ஏதாவது சண்டை பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க, இந்த விதையை எடுத்து அந்த கூட எண்ணெய் அப்படியே அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி காய்ச்சி குடிக்கணுங்க. அது வந்து உயிரை கொண்டு வருது. அந்த மாதிரி உள்ள ஒரு மூலிகை. இது நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும். அதனால இது நல்ல ஒரு மூலிகை. ஒரு குழந்தை பெற்ற ஒரு தாய்க்கு தண்ணி தாகம் வறட்சி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்ககிட்ட அந்த நீர் சத்து பூரா வெளியாயிடுது, பனி கொடுத்தாலும் வெளியாயிடுது. அதனால வந்து தண்ணி வந்த உடனே அவங்களுக்கு வறட்சி தன்மை அதிகமாக ஆயிடும். அதனால இதனுடைய வேரை எடுத்து ஒரே ஒரு துண்டை எடுத்து அப்படியே நல்லா நசுக்கி எடுத்து வாயில அடக்கிட்டாங்கன்னா தண்ணி அப்படியே அது பாட்டு ஊற்று மாதிரி தண்ணி உடம்புல இருந்து தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். கர்ப்பஸ்திரிகளுக்கு யாருக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். வாய் வந்து அவங்களுக்கு தனியாக இதாக இருக்குது. ஒரே நான் வறட்சி இருக்குன்னு சொன்னால் இதை கொடுக்குறோம். இது ஒரு அற்புதமான நல்ல ஒரு மூலிகை. இது இப்போ இந்த மூலிகை இப்போ கொண்டு வந்து காலையிலேயே இந்த கையில் அடிப்பட்ட வீக்கம், இந்த வீக்கத்துக்கு போடுறதுக்காகவே இந்த அதிமதுரம் என்று சொல்லக்கூடிய இந்த குண்டுமணி செடியை கொண்டாந்துருக்கிறோம். நல்ல ஒரு இது அற்புதமானது. நீங்கள் வந்து இதோடைய பயன்பாட்டை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.